எட்டு திக்கும் உரைக்கச் சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள். சர்வதேச மகளிர் தின கருத்தரங்கத்தில் மிக முக்கியமாக வந்து தமிழ்நாடு அரசுடைய சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக பரமேஸ்வரி நானும், அதே மாதிரி அகில இந்திய எல்ஐசி இன்சூரன்ஸ்லேருந்து தோழர் கிரிஜா அவர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்புரையாற்றுகிறார்கள். அதே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய சங்கம் இந்த கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் ஜெகநாதன் அவர்கள் மற்றும் மாவட்ட மகளிர் அமைப்பாளர் சாந்தி உள்ளிட்ட முன்னணி ஊழியர்கள் அனைவருமே வந்து இந்த கருத்தரங்கில் சிறப்புரை வாழ்த்துறை அப்படியே தமிழ்நாடு அரசுடைய சங்கத்தின் மாநில மைய முடிவின்படி சர்வதேச மகளிர் தினம் வந்து எப்பொழுதுமே எல்லா மாவட்டங்களிலும் வருடந்தோறும் மார்ச் 8ஆம் தேதி மிக சிறப்பாக கருத்தரங்கு மூலம் கொண்டாடப்படுகிறது. அதில் மெயினாக வந்து இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் அந்த கருத்தரங்கம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தில் முக்கியமான ஒரு கோரிக்கைகள் என்னென்னா, 1908ஆம் ஆண்டு பெண்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம், பின்ன வாக்குரிமை வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வச்சு தான் அன்றைக்கி போராட்டத்தை நடத்தி அந்த சர்வதேச மகளிர் தினமே வந்து மார்ச் 8 கொண்டாடப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலும் வந்து அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. வாக்குரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனாலும் வந்து அதில் வந்து பெண்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஒரு 14% தான் உள்ளது. அதே போன்று சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது இன்று வரைக்கும் வந்து பெண்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த சம ஊதியம் அப்படின்றது ஆண்களுக்கு ஒரு ஊதியம், பெண்களுக்கு ஒரு ஊதியம் அப்படின்ற நிலைமை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டே வருகிறோம். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் ஒரு நாள் வந்து சம்பளத்துடன் கூடிய ஊதியத்துடன் கூடிய ஒரு நாள் ஓய்வு கொடுக்க வேண்டும், லீவ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் வந்து அதை வந்து பரிசீலனை செய்வதாக இல்லை. நீதிமன்றங்களும் வந்து அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுப்பதற்கு பதிலாக பெண்களுடைய வேலையை வந்து பெண்களுக்கு வேலை அளிப்பதையே குறைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துள்ளது. ஸோ இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த சர்வதேச பெண்கள் தினத்தை வந்து கோவை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த கோரிக்கை அப்படின்றதை இந்த சர்வதேச மகளிர் தின கருத்தரங்கில் வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து அவங்களுடைய ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணும், ஊதியத்துடன் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றதையும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைத்து இன்றைக்கி இந்த தினமானது சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்து